என்ன ஐட்டங்களும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என்ன சாப்பிடுறீங்க? உங்ககிட்ட என்ன இருக்குது? ஐயா பூரி இருக்கு, பொங்கல் இருக்கு, வடை இருக்கு, கேசரி இருக்கு, இட்லி இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா எல்லாம் சுத்தமா இருக்குமா? யார் சாமி எங்க இருந்து வந்திருக்கான்? எப்படி கேட்டீங்க? எல்லாம் நம்ம கடையில சுத்தமா இருக்கும். எல்லாம் மினரல் வாட்டர்ல தான் செய்யறோம். நீங்க என்னையா சாப்பிடுறீங்க? 2 இட்லி 1 வடை. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? ஐயா நீங்க உள்ள போய் உட்காருங்க, நான் தான் கொண்டு வரேன். தெய்வீகமான ஆளு. போங்க ஐயா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. தமிழன் தான் முதல்ல அரிசி மாவு அவிச்சு இட்லி தான். சாம்பார் இருக்கு, வேணா போடுங்க. சரி சரி. பழைய கணக்குல சேர்த்து வச்சுக்கோங்க. பழைய கணக்கா? ஏற்கனவே 300 ரூபா கொடுக்கணும். மரியாதை பணத்தை கொடுத்துருப்போம். பணம் எடுத்துட்டு வரணும். என்னது பணம் எடுத்துட்டு இல்லையா? அங்க ஒருத்தன் நிக்கிறான் பாத்தியா? அவன் என்ன காதை குத்திட்டு இருக்கான்? அவன் ஏன் காதை பொத்திட்டு இருக்கான் தெரியுமா? இதே மாதிரி வர்றப்பெல்லாம் கடன் சொல்லிட்டே இருந்தான். அதான் அவன் காதை அறுத்துட்டேன். என்ன காதை அறுத்துட்டியா? இந்த சாம்பார் எடுத்தாங்க. சாம்பாரா? முன்னாடி ஒரு வாளி சாம்பார் அப்படியே இருக்கு பாருங்க. ஐயா சாம்பார் வாளில இருக்கியா? இந்தியா ஒரு வாளி சாம்பார் இருந்துச்சு. ஐயா நீங்க கொடுத்த இட்லி 1 இட்லி தான் சாப்பிட்டுருக்கேன். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுறப்பா. ஏண்டா ஒரு இட்லிக்கு 1 குண்டான் சாம்பாரை குடிச்சிருக்க? கையெல்லாம் சாம்பாரா இருக்கு, வாயெல்லாம் சாம்பாரா இருக்கு. சாம்பாரை குடிச்சிட்டியோ? இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஐயா குடிக்கலாம் இல்லையா, சாப்பிட்டதுதாங்க சிந்திருச்சுக்கோங்க. எப்படி சார் போக முடியும்? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இவங்க அடுத்த தடவை பீச்சில் வச்சாலும் தங்க தாஜ்மஹால்ல வச்சாலும் யாருமே வர மாட்டாங்க சார். ஐயா 2 இட்லி 1 வடை. எவ்வளவு ஆச்சு ஐயா? ஐயா 180 ரூபாயா? 2 இட்லி 1 வடைக்கு 180 ரூபாயா? 2 இட்லி 1 வடை வெறும் 30 ரூபா தான். ஆனா நீ குடிச்ச 1 குண்டான் சாம்பார் அதுக்கு 150 ரூபா, மொத்தம் 180 ரூபா. யாரு ஏமாத்த பாக்குறீங்க? அங்க பாரு, நான் வந்ததுல இருந்து பாக்குறேன் அந்த பையன் காதை புத்திட்டே இருக்கானே. என்ன அவனு இப்படிதான் கடன் அதிகமா கடன் சொல்லி உள்ள போய் தேங்காய் சட்னி எல்லாம் குடிச்சிட்டு இந்த மாதிரி அலம்பு பண்ணி இருந்தான். கட்டி எடுத்து காதை அறுத்துட்டேன். காதை இருக்குதா? 500 ரூபாயா? ஓ பாக்கி வாங்கிட்டு போயா, பாக்கி வாங்கிட்டு போ. வேண்டாம் ஐயா. வாங்கடா, உங்களுக்கு எல்லாம் இப்படிதான்டா பண்ணணும். 2 இட்லி வாங்கி வச்சுக்கிட்டு 1 குண்டா சாம்பார் குடிச்சிட்டு போயிருது. இன்னும் ஒரு நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க. எவ்வளவு சக்தி, எவ்வளவு சாம்பார். பொறுக்கி எவ்வளவு நேரம் காதுல கைய வச்சுட்டு நிக்கிறது சொல்லுங்களேன். டேய் இப்படிலாம் பண்ணாதான் கடன் சொல்லாம சாப்பிட்டு போறாங்க. அப்படிங்களாண்ணே? வாங்குற சம்பளத்துக்கு இன்னைக்கு தாண்டா கரெக்டா நீ வேலை செஞ்சிருக்க. சரி டைம் ஆச்சு, கடை எடுத்து வைக்கணும். உள்ள போய் எல்லாம் சுத்தம் பண்ணு. இதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியா உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது.